ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே அதாவது ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா, அதாவது எதுக்கு சார் இதை நாங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்கு சார் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இப்போ 17 ஒன்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. புக் இன்சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி ஐடியாலாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அப்போ ஒன்வேர்ட்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 மார்க்ஸை பார்க்கலாம். 2 மார்க் வந்து எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 21 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 22 கொஸ்டின் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 23rd கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா நம்ம வந்து 6th சாப்டருக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பேசிக் தான். sin 480 டிகிரி எப்படி எழுதுவோம், 360 + தீட்டான்னு சொல்லி எழுதிட்டிங்க அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் வந்து பார்த்தா 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 26th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th கொஸ்டின் வந்து அதாவது நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 28th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 29th கொஸ்டின் வந்து நமக்கு 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 30th கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் 30வது கொஸ்டின்லாம் ஈஸி. சரியா, உங்களுக்கு எக்ஸ் பவரில் ஒரு வேல்யூ இருக்குது. எக்ஸ் பவரில் ஒரு வேல்யூ இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே பவரில் இருக்க வேல்யூ ஒன்று ஆட் பண்ணி அதே வேல்யூவை கீழே டினாமினேட்டில் போடும். சரியா, ப்ளஸ் சீன் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 29th கொஸ்டின் அதை விட ரொம்ப சிம்பிள். அதாவது எக்ஸ் பவர் n மைனஸ் ஏ பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்முலாவை என்ன பண்ண போகிறோம், இங்கே டெரிவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின் வந்து 31வது கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின். டொமைன் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும். டொமைன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் ஏ ஸ்கொயர்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஓப்பன் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 33வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, sin x மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி ஈஸியாக போடலாம். அதுக்கப்புறம் 34வது கொஸ்டின் நமக்கு வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 35வது கொஸ்டின் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37வது கொஸ்டின் நமக்கு வந்து ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரியா, அதாவது 2 பக்கம் லாக் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n அண்ட் r. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 39வது கொஸ்டின் 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. 3rd கோஆர்டினேட்டில் tan தீட்டா வந்து என்னாச்சு பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்ம சீக்கன் தீட்டா கண்டுபிடிச்சா போதும். tan தீட்டா ஃபார்முலா தெரியும். சரியா, உங்களுக்கு அதாவது ஆப்போசிட் சைட் பை என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சீக்கன் தீட்டாவுக்கு என்ன வேல்யூ அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ரொம்ப ஈஸி தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 41ல் ஏ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிவிசிபிள் பை 7 மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும். இது ஓப்பன் கொஸ்டின் தான், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் 41ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 அப்படின்னு சொல்லி 4 டைப் இருக்குல்ல, அந்த 4 டைப்லேருந்து அந்த 11th சாப்டரில் நமக்கு இந்த 4 டைப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு நல்லாவே தெரியும். 42வது கொஸ்டின் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ரொம்ப ஈஸியானது. அதே மாதிரி 42ல் பி மிஷின் 1 மிஷின் 2 அதே மாதிரி இன்ஜினியர் 1 இன்ஜினியரிங் 2ன்னு சொல்லி 12வது சாப்டர்லேருந்து நமக்கு கேட்க போகிறாங்க. ஒரு 5 மார்க் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் 43rd கொஸ்டினில் ஏ வந்து 1 + tan A 1 + tan B = 2. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டினை நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. அடுத்து 42வது கொஸ்டினில் பி கொஸ்டின் வந்து ஃபேக்டரேஷன் மெத்தட். வெரி வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் 44ல் ஏ. சரியா, மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் கொஸ்டின். வெரி வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 44ல் பி வந்து
இந்த தியரம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் 6th சாப்டர்லேருந்து. அதுக்கப்புறம் 45ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைஜெக்ஷன் சொல்லி நம்ம சொல்லணும், 1st சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 46வதுல ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 47ல் ஏ கொஸ்டின் வந்து ஓப்பன் கொஸ்டின். கண்டிப்பாக ஒன்று இந்த 4EF இந்த 5 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் சொல்லி ஒரு தியரம் கொஸ்டின் இருக்கும். இதை தான் கேட்க போகிறாங்க 5 மார்க்கில். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டினில் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதுவும் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம நிறையா கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ண ஓகே இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.